அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 120வது அப்டேட் பார்க்குறோம். நம்ம ஹோப் இந்த அப்டேட் இன்னும் ஒரு 4-5 அப்டேட்டோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போது நிலைமைக்கு ட்ரம்ப் அவர்கள் ஒரு 2 வாரத்துக்கு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது, ஆல்மோஸ்ட் ஈரான் தரப்புலையும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு அதிரடி ட்விட் இன்றைக்கி இந்திய நேரப்படி ஒரு 5 மணிக்கு காலையில் அதிகாலை ஒரு 5 மணிக்கு வந்து வெளியிட்டார். அதுக்கப்புறம் ஈரான் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் 10 பாயிண்ட் வந்து நாங்கள் 15 பாயிண்ட் கொடுத்தோம், 10 பாயிண்ட் அமெரிக்க தரப்பில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஈரான் தரப்புலேயே சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி 10 பாயிண்ட் வந்து அமெரிக்க தரப்பில் ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த பக்கம் ஈரானில் ஒரே வெற்றி கொண்டாட்டம், கொளுத்தங்களே வெடியே பட்டாசு அப்படின்னு ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க ஈரான் தரப்பில். நிச்சயமாக ஈரான் வெற்றி பெற்றதா அப்படின்னா இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈரான் சாதித்திருக்கிறது. ஆனால் இந்த ஒப்பந்தம் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்றத நீ பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா அந்த ஒப்பந்தம் சீஸ்பயர் அக்ரிமெண்ட்னு சொன்னதுக்கப்புறமும் எங்கள் இஸ்ரேல் மீது தனது கொத்து குண்டுகளை வந்து பெரிய அளவுக்கு ஏவி இருந்தாங்கன்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இதில் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை வந்து இடையில் ஓடி வந்து தனது பகடக்காயாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களான்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடிகிறது. நிறைய விஷயங்கள் பேசலாம், முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பேசுகிறேன். நடந்த சம்பவங்கள் அனைத்தும் ஒன்று விடாமல் அப்படியே விரிவாக உங்ககிட்ட விளக்குறேன். நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அடுத்து என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ட்ரம்ப்போட மனநிலை கொஞ்சம் யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அது வாய்ப்புகளும் இல்லை. உலகம் வந்து ஒரு டேஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்குன்றது இன்றைய ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்க்க முடியுது. காலையில் அவங்க நேரப்படி இல்லை, நம்ம அமெரிக்க நேரப்படி 8 மணி ஏஎம்க்கெலாம் நாங்கள் முடிச்சிட்டுவோம், அவ்வளோதான், ஈரானுடைய சிவிலைசேஷனே வந்து இன்றைக்கி இரவு முடிய போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஈரான் என்ன சொன்னாங்க, நாங்கள் பதில் தாக்குதல் நாங்களும் அதே அளவுக்கு அடிப்பேன்னு சொன்னாங்களா? மறுபடியும் 10 மணிக்கு என்ன சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் ஈரான்கிட்ட நெகோசியேஷனே கிடையாது, ஒன்லி ஏக் மார் தோன் துக்கடான்ற மாதிரி வெட்டு 1 துண்டு 2ன்ற மாதிரி தான் முடிச்சிடுவோம் அப்படின்னாங்களா? அவங்களும் சொல்லிட்டாங்க ஐ டோன்ட் கேர், நாங்களும் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை எப்பயோ நிறுத்திட்டோம், நீங்களா இப்போ நிறுத்துறீங்க, நாங்கள் எப்பயோ நிறுத்திட்டுன்னு சொல்லிட்டாங்களா? மறுபடியும் 1 மணிக்கு நாங்கள் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், ஈரான் தரப்புலேருந்து எங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் ஸ்டிப் கோயின்னாங்க. நேற்று முந்தைய பதிவில் 119வது அப்டேட்டில் கடைசியான உங்ககிட்ட ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தேன் இல்லைங்க, ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி அமெரிக்க தரப்பில் சொல்கிறாங்கன்ட்டு. அப்போ ஈரான் தரப்பில் சொன்னாங்க இல்லைப்பா அப்படி ஒன்றும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி தெரியலன்னாங்க. மறுபடியும் 3 மணிக்கு வந்து ஒரு ட்விட்டை போகிறாரு அமெரிக்கானுடைய அதிபர் அவர்கள், அவ்வளோதான் பாகிஸ்தானுடைய பிரதமர் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 15 பாயிண்ட்டை நாங்கள் சொன்னோம், அவங்க கொடுத்தாங்க, அதில் 10 பாயிண்ட்டு ஒத்துக்கிட்டோம், அதனால் ஒரு 2 வாரத்துக்கு இப்போதைக்கு நாங்கள் சீஸ்பயர் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. ஈரான் வந்து ரெக்வஸ்ட் ஃபார் டாக், அதாவது அவங்க தான் எங்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்டாங்க, அந்த 15ல் 10 பாயிண்ட் ஏற்றுக்கிறன்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஏன்னா எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோம். உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இந்த 6D செஸ் கேமில் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம், எங்களோட கோரிக்கையில் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ட்ரம்ப் அவர்கள் ட்விட்டு போட்டதுக்கப்புறம் தான் ஷபாக் ஷெரீப் அவர்கள் காப்பி பண்ணியே போட்டார். அது இன்னொரு விஷயம், ஏன்னா அது எதுவுமே ஓன் டைப்லாம் பண்ணல. அதாவது இவங்க இந்த போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தானை ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிட்டு பாகிஸ்தான் நீ கேட்ட மாதிரி கேளு அப்படின்ட்டு பயன்படுத்துகிறாங்களான்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம். சரி, அதற்கு முன்பு அது என்ன 10 பாயிண்ட்டு என்ன பாகிஸ்தான் ரீட்வீட் பண்ணாங்க, ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னான்னு பார்க்க போகிறதுக்கு முன்பு நான் இன்னொரு 2 விஷயத்தையும் பேசுகிறேன். நான் தாக்குதல்கள் குறைந்ததா, நேற்று இலக்குகளை வந்து அடித்தார்களா அப்படின்னாங்கன்னா அடித்தாங்க. இலக்குகள் வந்து 2 தரப்புலையுமே அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈரான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது, அதாவது இது வந்து இஸ்ரேல் மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதல். இது மெஹராபாத் ஏர்போர்ட்டை வந்து கடுமையாக தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அப்புறம் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய சியாங்காங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜூஸ்னுடையது, அதை கடுமையாக அடித்தாங்க. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் காசன்ற ஒரு பகுதியில் அடித்தாங்க, அப்புறம் கராகன்ற பகுதியில் அடித்தாங்க. மற்றும் வந்து ஒரு 8 இடத்துல குறிவைத்து அடித்தாங்க. அதனுடைய பகுதிகளெல்லாம் பார்க்க முடியுது. இவங்க பேந்தர் அப்பாஸ் பகுதியிலும் கீழே புஷீர் பகுதியிலும் வந்து அமெரிக்கா தனிப்பட்ட முறையில் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அது இல்லாமல் ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய நபர்களுடைய கூட்டத்தில் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. அல்லாமல் நேற்று இரவுமே
நேற்று இரவுமே ஒரு பாலத்தின் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே, இது பேச்சுவார்த்தைன்னு சொல்ல முடியாது, அது வேற மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம. அப்புறம் ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு பெட்ரோகெமிக்கல் யூனிட்டும் அப்புறம் அலுமினியம் ஃபேக்ட்ரி அராக் அப்படின்ற இடத்துல, அதுதான் கிட்டத்தட்ட வேர்ல்டுலே ஈக்குவலாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளான்ட் ஒன்று, அலுமினியம் பிளான்ட் ஒன்று, அதையும் அடிச்சிட்டாங்க. அப்போ நேற்று இரவு தாக்குதல் தொடர்ந்ததா அப்படின்னா தாக்குதல் ஒரு பக்கம் தொடர்ந்தது. ஆனால் அமெரிக்கா ஈகராக இல்லை, கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. இஸ்ரேல் வந்து ரொம்ப ஈகராக அடிச்சிட்டு இருந்தாங்க. பதிலுக்கு இவங்க இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் பெருளவுக்கு இருந்தது. நேற்று 98வது அலையில் இஸ்ரேல் மீது அடித்தாங்க பார்த்தியா, அது இந்த டெல்லவியூ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டெல்லவியூ கீழே பாருங்கள், டெல்லவியூ, பிட்டாட்டிக்வா, பெனிபிராக், அப்புறம் வந்து கெனாட்டிக்வான்ற போன்ற பகுதியெல்லாம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஒரு கட்டிடமே வந்து சரிந்திருந்தது. மதிய வரைக்கும் பார்த்தோம்னா கொத்து குண்டுகள் பெருசாக பாதிப்புகள் இல்லை. மதியத்துக்கு மேலே ஒரு 98வது அலை அடித்தாங்க பாருங்கள். அப்போ வந்து இஸ்ரேல் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டது. இப்போ இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது நைட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் மீது நெகோன்ற பகுதியில், சதன் இஸ்ரேல் பகுதியில் பெரிய அளவுக்கான தாக்குதல் கொத்து குண்டுகளை அனுப்பிட்டு இருந்தாங்க. கொத்து குண்டுகள் அனுப்புறது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை நம்ம இந்திய நேரப்படி ஒரு 5 மணிக்கு வந்து முடிவு பெற்றதுன்னு அனௌன்ஸ் பண்ணாலுமே 6 மணிக்கு ஈரான் என்ன பண்ணாங்க, அவர்கள் மீது கொத்து குண்டுகளாக ஏவி இருந்தாங்க. பெரிய இம்பாக்ட் இருந்தது. சீஸ்பயர் அக்ரிமெண்ட்டை வந்து மீறிட்டாங்க, அதனால் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு இஸ்ரேல் வந்து முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே சரி, இஸ்ரேல் முணுமுணுக்கிறதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து பேஸ்ட் ஆன் த கான்வர்சேஷன் பிரைம் மினிஸ்டர் ஷபாக் ஷெரீப் அண்ட் ஃபீல்டு மார்ஷல் ஆஷிப் முனீர் பாகிஸ்தான், அவங்க ரெக்வஸ்ட் என்னங்க, அவங்க வந்து கேட்டாங்களாம், தலைவரே இந்த மாதிரி அவங்க ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் பக்கம் கொடுக்குறாங்க, அதனால் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை வந்து உடனே அவங்க ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த சீஸ்பயர் வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, சரி ஓகே நாங்கள் வந்து அதில் 10 பாயிண்ட் ப்ரொப்போசலாக நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஈரானுது உட்காந்து 2 வாரில் பேச்சுவார்த்தை முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அஸ் எ பிரசிடென்ட் ஐ ஆல்சோ ரெப்ரசன்ட் இன் த கண்ட்ரி ஆஃப் த மிடில் ஈஸ்ட், நான் இதை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அவர் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்புறம் நான் பாகிஸ்தான் பிரதமராக இருக்கட்டும் இல்லை அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நன்றியும் தெரிவித்துக்கிறேன் அப்படின்றார். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளார பாகிஸ்தான் பிரதமர் ஷபாக் ஷெரீப் அவர்கள் ட்ரம்ப்போட பேஜை அப்படியே காப்பி பண்ணி அவரும் எடுத்து போடுறாரு. அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு வருதுன்னா அந்த ஒரு 20 செகண்டா 30 செகண்டுக்கு வருதோ இவர் காப்பி பண்ணி எடுத்து போகிறார். அது எக்ஸ்தலத்தில் என்ன வந்துருச்சு அப்படின்னா, இது மாதிரி ஷபாக் ஷெரீப் அவர்கள் வந்து அந்த மெசேஜை காப்பி பண்ணி தான் எடுத்து போட்டார். யார் மெசேஜை? ஏதோ ஒரு மெசேஜை அவர் ஓன் ரைட்டிங் கிடையாது, டிராஃப்டு மெசேஜ் எக்ஸ்தலத்துலேருந்து காப்பி பண்ணி தான் போட்டார்னு வருது. அப்போ இது என்ன சொல்ல வராங்க, நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவங்க போர் நிறுத்தத்திற்கு ஒரு பகடக்காயா பாகிஸ்தான் ஏதோ நீ சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன் நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு யூஸ் பண்ணாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள். இப்போ CNN பத்திரிகையெல்லாம் போட்டு என்ன கிளின்னு கிளிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, கம்ப்ளீட்டாக அமெரிக்காவுடைய பவரை தூக்கிட்டு போயிட்டு இப்போ ஈரான்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஈரான் வந்து ஒன் ஆஃப் த சுப்ரீம் வேர்ல்டு லீடராக மாற போகிறாங்க. ஏன்னா இந்த யுத்தத்தில் முழுமையாக தனது தோல்வியை ஒத்துக்கொண்டு உள்ளது அமெரிக்கா. தனது தோல்வியை மறைப்பதற்காக பாகிஸ்தானை வந்து உள்ளே கொண்டு வந்து கோத்து விட்டு இங்கே பெரிய அளவுக்கு நாடகம் ஆடுகிறது அமெரிக்கா. இன்னைக்கு ஈரான் முழுவதும் அந்த கொண்டாட்டத்தை பார்க்க முடிகிறது. அடிபணிந்தது அமெரிக்கா. எதிரிகள் ஒளிந்தார்கள், துரோகிகளும் ஒளிந்தார்கள், இலை கொளுத்துங்களேன்னு சொல்லிட்டு கிரிமினல்ஸ், இந்த கிரிமினலுடைய அமெரிக்கா வந்து இனி முடிஞ்சுதான் அவங்க கதை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செலிப்ரேஷன். அதில் இன்னொரு மெயின் 2 காரணம் என்ன சொல்கிறாங்க அந்த 10 பாயிண்ட்ல அப்படின்னா, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை முழுக்க ஈரானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ரிச் பண்ண யுரேனியமும் வந்து ஈரான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த 10 பாயிண்ட் பாருங்கள், ட்ரம்ப் அவர்கள் ஷேர் பண்ணதாக சொல்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் ஷேர் பண்ணதாக சொன்னதில் வந்து, நாங்கள் கண்டிப்பாக மறுபடியும் ஈரானை அட்டாக் பண்ண மாட்டோம், எந்த சூழ்நிலையிலும் பர்மனண்ட் வார் வந்து ஒத்துக்கலை. இப்போ டெம்பரரி சீஸ்பயர் பர்மனண்ட் சீஸ்பயர் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ டெம்பரரி சீஸ்பயர் ஒத்துக்கலைனாலுமே இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கல் நடத்தக்கூடாது, அமெரிக்கா பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்கணும், இந்த ரீஜனல் ஃபைட் வந்து ஈரானுக்கு எதிராக, அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய ப்ராக்சி குரூப் மீதும் பெரிய அளவுக்கு நீங்கள் தாக்கல் நடத்தக்கூடாது, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் எங்கள் கண்ட்ரோபாட்டில் இருக்கணும்,
2 மில்லியன் பக்கம் நாங்கள் ஃபீஸ் வாங்க போகிறோம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில். அதில் வந்து ஓமன் கிட்ட வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம். மீதி ஃபீஸை வந்து நாங்கள் எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து அராக்சி அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்க முடியுது. இந்த 14 நாள் சீஸ்ஃபயரில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? அப்போ இதற்கு முன்பு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருந்தார், அன்கண்டிஷனல் சரண்டர், ரிஜிம் சேஞ்ச், ஒன்லி த ஆப்ஷன். இதுக்கப்புறம் எந்த தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாங்கள் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்லாம் பெரிய அளவுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு 14 நாள் சீஸ்ஃபயரில் இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தது. இப்போ என்ன நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் சாதிச்சிட்டீங்க, என்ன பெருசாக நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க ஈரானுக்கு எதிராக? அங்கே நடந்த இழப்புகள் எல்லாம் அவங்க சரி பண்ணி, ஏன்னா அவ்வளோதான், இதுக்கு முன்னே கூட பொருளாதார ரீதியாக வலுப்பெறல. பட் இதுக்கப்புறம் எங்கள் பெரிய ஒரு வருமானம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் டோலை போட்டாங்க. இப்போ டோலை போட்டு வசூல் பண்ணாங்கன்னா உக்காந்தேட்டில் வருமானம் பாஸ், வேறு ஒன்றுமே தேவையில்லை. அதெல்லாம் உலகத்தோட 30% ஏற்றுமதி அங்கே தான் இருக்குது. உக்காந்தேட்டில் வருமானத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு முன்னெல்லாம் அவங்க அந்த வருமானத்துக்கான வழி இல்லாமல் இருந்தாங்க, தடைகள் அது இதுன்னு போட்டாங்க. அதுவும் அவங்க சொல்கிற ரூபாயில் கொடுக்கணும், நீங்கள் டாலரில் கொடுத்தா கொடுக்கணும், யுவானில் கொடுத்தா கொடுக்கணும், இல்லை எங்கள் மதிப்பில் கொடுக்குறாலும் கொடுக்கணுங்க. இல்லை என்ன நீங்கள் சாதிச்சிட்டீங்க நீங்கள்? அதனால அவங்க ஈரான் வெற்றி பெற்றாங்க. ஈரான் வந்து வெற்றி மாபெரும் வெற்றின்றாங்க. திடீர்னு ஓடி வந்து ஒயிட் ஹவுஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் எந்த அறிவிப்புமே கொடுக்கல. கண்டிப்பாக இஸ்ரேல் எனக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல. ஏன்னா இஸ்ரேல் இப்போ கூட நான் லாஸ்டாக ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன், அங்கே இருக்கக்கூடிய I24 ஒரு சில நியூஸ் சேனல்லாம் போய் பார்க்கும்போது, இல்லை ஹெஸ்புல்லா மீது கூட தாக்குதெல்லாம் யார் சொன்னாலும் நாங்களாம் நிறுத்த மாட்டோம், அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லை, கண்டிப்பாக அடிப்போம் அப்படின்ற மனநிலை தான் இருக்காங்க. உங்களுக்கு வேணா வரைபடத்தை கூட காட்டுறாங்க. இப்போ மறுபடியும் அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து பீட்டர் எக்ஸத் அவர்களோ இல்லை JD வான்ஸ் அவர்களோ யார் அப்படின்றதுல ரொம்ப பெரிய டிஸ்கஷன் இருந்தது. இப்போ 8 மணிக்கு அவங்க இந்த ஆப்ரேஷன் எஃபிக் ஃபியூரினுடைய வெற்றி கொண்டாட்டம், யார் அமெரிக்கா தரப்பில் வெற்றி கொண்டாட்டமாக அனௌன்ஸ் பண்ணுறேன்றாங்க. பட் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. இதில் பெருசாக எனக்கு அமெரிக்கா கம்ப்ளீட் சரண்டர், ஈரான் கிட்ட வந்து சரண்டர், அதாவது அந்த 10 பாயிண்ட் வந்து ஈரான் தரப்பில் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்திருந்தாங்கன்னா அது வந்து அமெரிக்கா கம்ப்ளீட் சரண்டர். அவங்க எதுவுமே பெருசாக அவங்க சக்ஸஸ் எல்லாம் பண்ணல. அவங்க ஈரான் வந்து சொன்ன மாதிரி சாதிச்சு காட்டிட்டாங்க. ஆனால் திடீர்னு இதில் இன்னொரு ட்விஸ்ட்டுமே இருந்தது. ட்ரம்ப் அவர்கள் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு 6:10 வந்து CNN வந்து போலியான ஃபேக்கான செய்திகள் வந்து நிறைய பரப்புகிறாங்க. நான் வந்து 10 பாயிண்ட்லாம் நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஆனால் அவங்களாம் அது மாதிரி மென்ஷன் பண்ணுறான்ற மாதிரியான சொல்லிட்டு இருக்கிறாரு. பட் ஊரறிந்த உலகம் அறிந்த விஷயம். திடீர்னு அராக்சி அவர்கள் இல்லை நான் அந்த 10 பாயிண்ட் தான் வந்து சொல்லியிருந்தேன், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதையும் மீறி ஓடி வந்து இதுக்கப்புறம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை, இந்த வாரை எப்பாடுபட்டாவது நிறுத்தி ஆக வேண்டும் என்பது அமெரிக்கா முழித்து கொண்டிருக்கிறது. ஸோ நேற்று இறுதி பதிவில் அமெரிக்காவுடைய சைக்காலஜிக்கல் அப்ரோச் ஈரான் வந்து நினைக்கிறாங்க. வழக்கமாக ஒரு ஆள் வந்து அதிகப்படியான ஒரு மிரட்டல் என்பது அது தாக்கல் நடத்துவதற்கான மிரட்டலாக இல்லை, சைக்காலஜிக்கல் அப்ரோச்சாக பேச்சுவார்த்தைக்கு வாங்குறதுக்கான மிரட்டல் தான். ஸோ ட்ரம்ப்பை பற்றி நம்ம அட்லீஸ்ட் இது ஒன்றாவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணமே அப்படின்னு நினச்ச ஒரு சந்தோஷத்தில் இன்னொரு என்ன, JD வான்ஸ் அவர்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிறார். ஜெரால்டு குஷ்னர் அவர்களையோ இல்லை இன்னொரு டீமையும் அவர் நம்பலை, அதனால JD வான்ஸ் உள்ள வராரு. ஏன்னா பழைய டீம் வந்ததுன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக மறுபடியும் யுத்தத்தை கிளப்பி விட்டுருவாங்கன்ற அடிப்படையில் JD வான்ஸ் ஓடி வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம். இதில் இன்னொரு கேம் அடங்கியிருக்கு. இன்னுமே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது இந்த பேச்சுவார்த்தை வந்து சக்ஸஸ் ஆகுமான்றதில். ஏன்னா இஸ்ரேல் எந்த அளவுக்கு இது ஹோல்டு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கப்புறம் தாக்கல் நடத்துனதுக்கப்புறம். ஆனால் ஒன்று மட்டும், முதலீட்டாளர்களை படு முட்டாளாக்குறாங்க. நேற்று அவர் போட்ட ட்வீட்டில் பல லட்சம் கோடிகளை இழந்தாங்க முதலீட்டாளர்கள். மறுபடியும் இன்றைக்கி அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது குரூட் ஆயிலோட விலை $117 91 வந்திருக்கு. இந்த ட்ரம்ப்பை நம்பி இந்த மாதிரி முதலீட்டாளர்கள் பல லட்சம் கோடிகளை தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் கடைசியில் ஓட்டாண்டியாக போய் நிற்க போகிறாங்க. திடீர்னு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஒவ்வொரு ட்வீட்டும் ஒவ்வொரு ஆங்கிளில் போட்டுட்டு என்ன ஆக போதோ தெரியலன்ற ஒரு மன வருத்தத்தோடு ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதியில் வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் குவைத்தில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. குவைத்துக்கும் ஈராக்கினுடைய PMF ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த வீடியோ பதிவு பாருங்கள், கொஞ்சம் மாற்றி அடிச்சிட்டாங்க. ஈரான் மீது தாக்கல் நடத்துறத விட PMF ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதாவது ஈரான் ஆதரவு பெற்ற படைகள் மீது கடுமையான ஒரு தாக்குதல். சும்மா செகண்டரி அட்டாக்லாம் வந்து மிக பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருந்தது, பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருந்து வீடியோ பதிவுகளை பார்க்குறீங்க. இந்த தாக்குதலில் குவைத்தும் சேர்த்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஏன் குவைத் அட்டாக் பண்ணாங்கன்னா, நேற்று ஈராக் ரேஷன்ஸ் வந்து ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டு குவைத் மீது நாங்கள் தாக்கல் நடத்துகிறோன்ட்டு விட்டுருந்தாங்க. குவைத் வந்து ஈரான் அடித்தா ஒத்துக்குவாங்க,
ஏன்னா அவங்க பங்காளிங்க. அந்த பங்காளிக்கு உள்ள இருக்கக்கூடிய உள் பங்காளி இருக்காங்கல்ல, உள் பங்காளிகளை ஒத்துக்க மாட்டாங்க. ஒன்று விட்ட 3ஆம் விட்ட சித்தப்பா விட்ட பங்காளிகளை ஒத்துக்க மாட்டாங்க. டேய் உங்களெல்லாம் நேரடி பங்காளிங்கன்றதுனால நாங்கள் அமைதியாகிறோம், 4 விட்ட சித்தப்பா விட்ட பங்காளிங்க நீங்கள் வந்து எங்களை அடிக்கலாமா அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி அங்கே அடிச்சிட்டாங்க. அதில் 3 பேர் இறந்து போயிட்டாங்க, 5 பேர் வந்து படுகாயம் அடைச்சிட்டாங்க. உடனே அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய குவைத்தினுடைய எம்பசியை சூறையாடி அந்த குவைத்தினுடைய கொடியை பிடுங்கி இவங்க கொடியை நட்டு, எலே குவைத் நீங்களாம் நாங்களாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்கன்ற கூடுதல் தகவல். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, குவைத்தில் சம்பவம் பெருசாக குறைஞ்ச மாதிரி தெரியல. இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் குவைத் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோ பதிவோடு காட்டுறேன். நான் சேட்டலைட் இமேஜஸ்லேயே பார்க்க முடியுது. ஆனால் குவைத் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, கத்தாருமே சொன்னாங்க, எங்களுக்கு இந்த வெற்றி தோல்வி, இவங்க வெற்றி அவங்க வெற்றிலாம் எங்களுக்கு தேவையில்ல, யாருமே வெற்றி கிடையாது, யாருமே தோல்வி கிடையாது, நிறுத்துங்க, நிப்பாட்டுங்க இந்த யுத்தத்தை, போது எங்களால் தாங்க முடியல, எங்கள் பங்காளிங்க அடிக்கிறது எங்களால் தாங்க முடியல, எத்தனை நாள் தான் நாங்களும் இந்த அடியை தாங்கிறது, எத்தனை நாள் தான் நாங்களும் அமைதியாக இருக்கிறதுன்ற கோரிக்கை வைத்தாங்க. ஃபைனலாக உங்களுக்கு இந்த வரைபடத்தோடு முடிக்க விரும்புகிறேன். இது வந்து ஹெஸ்புல்லானுடைய வரைபடங்கள். இது அதாவது ஹெஸ்புல்லா தாக்குதலை எந்த அளவுக்கு பதில் தாக்குதலை இவங்க நடத்துகிறாங்க, எந்த அளவுக்கான முன்னேற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. ஸோ மேஜராக முன்னேறிட்டு இருக்காங்க, அவங்களும் பெரிய அளவுக்கு பதில் தாக்குதல் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த லிட்டானி ரிவர் பகுதி கீழே கூட சதன் லெபனான் பகுதியை முழுமையாக நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையோட ட்விஸ்ட்டு இங்கே தான் அடங்கியிருக்கு. இல்லை படைகள் பின் வரப்போகிறதா இல்லை முன்னேற போகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவலாகவும் இருக்கிறது. நேற்று கத்தாரும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம சவுதி அரேபியானுடைய பெட்ரோ கெமிக்கல் யூனிட்டை இப்போ கடைசியாக கூட அடிச்சிருந்தாங்க. நேற்று மறுபடியும் ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருந்தது ஒரு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.